கிரிஷ் கிரிஷ் அப்படின்னு வேகமாக ரோஹிணி எந்திக்கிறாங்க. ஏன்னா கிரிஷ் வந்து பக்கத்தில் எழுப்புன மாதிரி தோணுது. ரோஹிணி என்னாச்சு அப்படின்னது, படு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொன்னதும் சரின்ட்டு படுத்துடுறாங்க. போய் பார்க்குறாங்க, கிரிஷை ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்ட்டு வெளியில் வர்றாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன போய் அவனை போய் பார்த்துட்டு வரையா, உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்குதா, அவனை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கிரிஷ் நீ பெத்த பையன்டி, ஏண்டி இப்படி இருக்கிற, உன்னோட இதை மட்டும் நீ யோசிச்சு பார்க்குற, அவனை பற்றி நீ யோசிச்சு பார்க்குறியா, அவன் எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு கிறிஷோட பாட்டி வந்து ரொம்ப திட்டுறாங்க. ரோஹிணி, எனக்கு மட்டும் அக்கறை இருக்காதாம்மா, கிரிஷ் நான் பெத்த பையம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட ரோஹிணி சொல்கிறாங்க. இதை வந்து வேகமாக ஷாக் ஆகிட்டு அவங்க, எனக்கும் தெரியும்டி உன் நிலமை, ஆனால் நீ ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அவனை கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியாடி அப்படின்னு. ஆமாம், நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் அவனை பற்றி அப்படின்லாம் சொல்கிறாங்க. டக்குன்னு கிரிஷ் கேட்டுட்டு, அம்மா நீ தான் அத்தை, நீ தான் என்னுடைய அம்மாவா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆமாண்டா, நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தடிக்கு விழ போகிறாங்க அம்மா அப்படின்னு. உடனே ரோஹிணி தங்கம் அப்படின்னு வேகமாக பிடிச்சி ரொம்ப கொஞ்சுறாங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கே நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப முத்தம் கொடுத்து கொஞ்சம் அழுகிற சீனாக இப்படி ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க. நடக்க இருக்கிறது இனிமே தாங்க பார்க்கணும். ஏன்னா கிரிஷ் வந்து இப்போ தான் கல்யாணி அத்தை வந்து என்னோட அத்தை இல்லை அம்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். ரோஹிணி ரொம்ப அழுகிறாங்க. இது கனவா இல்லை உண்மையாங்கிறது இனிமேல் பார்த்தா தாங்க தெரியும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உணர்ச்சி பூர்வமாக இருக்குது இந்த தருணம். ஏன்னா ரோஹிணியோட நிலமை வந்து தன்னுடைய பையனாக நம்மளுடைய வாழ்க்கையா அப்படின்னு யோசித்து அழுகிறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. நீங்கள் லைக் கொடுத்த அனைவருக்கும் எனக்கு மிக்க நன்றிங்க. நீங்கள் எத்தனாவது லைக் கொடுக்குறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.